வணக்கம். இப்போ நம்ம இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எறா வந்து பாருங்கள், நடுத்தரமான எறா கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் சுட வச்சு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கதன்னு சுட வச்சு ஊற்றிக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் விரச்சிக்கிட்டு நம்ம அந்த ஓடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த தலையை வந்து அழகாக கிள்ளி எடுத்துருங்க. சாஃப்டாக தானே இருக்குது, நல்லா ஈஸியாக வந்துடும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, கால் ரெண்டு காலாக பிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அந்த ஓடை பிரித்து எடுங்க, ஈஸியாக வந்துடும். அதனால் ஒரு 3 தடவை பண்ணிங்கன்னா அந்த ஓடு பிரித்து வந்துடும். அந்த வாலை வந்து லைட்டாக நீக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த வால் வந்துடும். இது மாதிரி தான் கடையில் வந்து நம்ம எறா வாங்கினோம்னா ஆஞ்சி கொடுப்பாங்க. ஆனால் இது மேலே வந்து ஒரு குடல் இருக்கும், அதை எடுத்து தர மாட்டாங்க. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். மேலே லைட்டாக இந்த நடுவில் லைட்டாக பண்ணிங்கன்னா கருப்பாக தெரியும், அங்கேருந்து எடுத்துடலாம். இல்லைனா இங்கே முன்னாடியும் பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும், அதை எடுக்கலாம். பாருங்கள், அழகாக தலையை வந்து அழகாக கிள்ளிட்டு இது மாதிரி ஓடை எடுத்துருங்க. இப்போ சில இடத்துலாம் எறா வந்து கடல் மண் கலந்துருக்கும், அதனால் மணல் அது 2-3 தடவை நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி கலந்து கூட நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த தலைக்கிட்ட பாருங்கள், அப்படியே கருப்பாக தெரிஞ்சு அது பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த குடல் நீளமாக வந்துடும். இது மாதிரி தான் நம்ம ஒரு எறாலையும் எடுக்கணும். வீட்டில் ஆஞ்சே வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி இந்த குடல் எடுத்து தான் நீங்கள் பண்ணணும். நான் வந்து 7th படிக்கலேருந்தே இந்த எறா க்ளீன் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரியம்மா இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. குட்டி குட்டி எறாவும் வரும், பெரிய எறாவும் வரும். ஆனால் சின்ன எறா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே ஒயிட் எறா, இந்த அந்த சிகப்பு எறா, வெள்ளை எறா இருக்கும். சிகப்பு எறா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும். மற்றபடி டேஸ்ட்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நீங்களும் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க, செய்யுங்க. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முன்னாடி பிச்சுச்சுன்னா நடுவில் அதை அழகாக நீட்டி கூட பண்ணி விடுங்க. க்ளீன் பண்ணி அலசிட்டு தொக்கு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அழகாக செஞ்சு சாப்பிடுங்க. நைட்டில் சாப்பிடாதீங்க இந்த எறாவை, பகல்லே முடிஞ்ச அளவு சாப்பிட்ருங்க. தேங்க்யூ.